9th standard maths chapter 2 numbers and sequence example 2.25 find the 15th 24th and nth term. nth termனா general term நமக்கு தெரியும்ல of an AP. ஸோ இது APல இருக்கிற 15th term 24th term nth term கண்டுபிடிங்க. given by அந்த AP என்னன்றதை கொடுத்துட்டாங்க. 3 15 27 39ன்றது அந்த APயோட சீக்வன்ஸ். ஸோ இதை வச்சு நீங்க 15 24 nth இந்த 3 டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதாவது ஏபியோட சீக்வன்ஸ். ஓகேவா? 3 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க, 27 and 39. ஏபி அப்படின்னாலே கண்டிப்பா அவங்களே கொஸ்டின்ல ஏபின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப காமன் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன சேமா தான் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம தாராளமா என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏன்றது 3. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா எப்பவுமே நம்ம ஏன்னு எடுத்துக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் டி கண்டுபிடிக்கலாம். டினா என்ன செய்வோம், T2 minus T1, 15 minus 3, 12. இப்போ நமக்கு ஏ வேணும், டி வேணும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா 15th 24th nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி வந்து ஏபியில் டேர்ம்ஸ் ஒரு டேர்மையும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா டிஎன் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா? டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n minus 1 into d. ஸோ இதுக்கு தான் நம்ம ஏ கண்டுபிடிச்சோம் அந்த ஏபில இருந்து, அண்ட் தென் டி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டேர்மையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம T15 ஃபைன் பண்ணலாம். T15 என்னுக்கு பதில் என்ன போடணும், 15 போடணும். ஏன்னா என்னன்றது எத்தனாவது டேர்ம், 15th டேர்ம். ஏ நம்ம கண்டுபிடிச்சோமா 3 பிளஸ் என்னன்றது 15. So 15 minus 1 into D-ன்றது 12. 3 plus 15 minus 1, 14 into 12. So 14 into 12. 4 2s are 8, 2 1s are 2, 1 4s are 4, 1 1s are 1, 168. 3 plus 168. 168 plus 3, 171. So இது T15, 15th term. Next 24th term கண்டுபிடிக்கணும்ல. So T24. T24 என்னுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் 24ன்னு எடுக்கணும். ஸோ ஏ வந்து 3, அதாவது இந்த ஃபார்முலா தான் நம்ம போடுறோம். பிளஸ் n வந்து 24 minus 1 into d is 12. 3 plus 24 minus 1, 23. 23 into 12. 3 2s are 6. 2 2s are 4. 1 3s are 3. 1 2s are 2. So 2 7 6. 3 plus 276. So 3 plus 276, 279. 24th term என்னன்னா 279. 15th term என்னன்னா 171. அடுத்தது கொஸ்டின்ல nth டேர்மும் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்களா, அதாவது nth டேர்ம்னா ஜென்ரல் டேர்ம். ஓகே, சரி இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா a plus n minus 1 into d. சரி இப்போ என்னுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், n தான் ரீப்ளேஸ் பண்ணணும், n தான் போடணும். ஏன்னா நம்ம கொஸ்டின்ல nth டேர்ம் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ a 3 பிளஸ் n அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் 1 into d-ன்றது 12. சரி இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 12ன்றது இந்த ரெண்டு டேர்முக்கும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க 12 into n minus 1 என்ற மீனிங் நம்ம எப்படி எழுதுவோம், 12n minus 12 அப்படின்னு எழுதுவோமா? அதேதான் இங்க. ஃபர்ஸ்ட் 12 into n 12n, 12 into minus 1 minus 12. Now இப்போ பாருங்க 12 3 போயிடுச்சுன்னா சப்ராக்ட் பண்ணோம்னா 9 இல்லையா? பெரிய நம்பரோட சைன் minus 9 plus 12n. ஸோ இதை எப்படி எழுதலாம், 12n minus 9. ஸோ இது tn.
அதாவது ஜெனரல் டேர்ம்.